ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இங்கே கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே தடபடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம நந்தினிக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது. ஸோ ரொம்பவே ஆழ்ந்த சோகத்துக்கு போயிடுறாங்க. எப்பவும் போல் நார்மலாக பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. இப்போது இன்னமும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டைம் பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி நம்ம பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டினதவே இப்போ வரைக்கும் நம்ம நந்தினியால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ இப்போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமா சேர்ந்து ஊரறிய இவங்களுக்கு திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா, திரும்பவும் அழகர் மாமா நந்தினி அந்த பூங்கொடி கழுத்தில் தாலி கட்ட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே ராசாத்தி நம்ம பென்னிக்கு கால் பண்ணுறதுக்காக அப்போ தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம மஞ்சமலை சொல்லியிருப்பாங்க ஏதோ கல்யாணம் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சுடலை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இது விஷயமா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணவும் கரெக்டாக இங்கே நம்ம பென்னியும் செம்பொலியும் வந்து நிற்கிறாங்க வீட்டு முன்னாடி. உடனே இங்கே நம்ம பென்னி இருந்துட்டு எத்தா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம பேச்சு வந்து வெளியே நிற்கவும் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வராங்க. ஸோ கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இல்லையா, அது விஷயமாக தான் சொல்கிறாங்க. ஸோ உடனே மஞ்சமலை இருந்துட்டு என்னங்க நீங்கள் எங்ககிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்காம நீங்கள் பாட்டுக்கு முடிவு பண்ணுறீங்க. அந்த வீட்டில் இருக்கிறது எங்கள் வீட்டு பொண்ணு விஷயமா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் எங்களுக்கு சம்மதமாக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கலந்து பேசிட்டு தானே இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது பென்னி இருந்துட்டு இங்கே பாருங்கள், ஏதோ ஊரறிய கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு, சூழ்நிலை காரணமாக பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி பஞ்சாயத்தில் நடந்த கல்யாணம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பூங்கொடிக்கும் அழகருக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ வரவங்க போகிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும், அவங்க வாழ்க்கைக்கு அவங்களோட உடல் நலத்துக்கு எந்த ஒரு குறைச்சலும் வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் விளக்கு பூஜை சுமங்கலி பூஜைன்னு நிறைய செய்கிறோம். அதே சமயம் கல்யாணத்தை நல்லா தடபுடலாக தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ எங்கள் மஞ்சமலை இருந்துட்டு அப்படியெல்லாம் என்னால் வரவே முடியாது, என் பொண்ணுக்கு இன்னொரு டைம் எதுக்காக சும்மா தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணுறீங்க, அதெல்லாம் அவளுக்கு தேவையில்லாத சிரமத்தை தான் கொடுக்கும் அப்படி இப்படின்னு மஞ்சமலை பயங்கரமாக பூகம்பத்தவே வெடிக்கிறாங்க. ராசாத்தி இருந்துட்டு ஆமாம் என் அண்ணன் சொல்கிறதும் கரெக்டு தான், எதுக்காக தேவையில்லாமல் எங்ககிட்ட எதுவும் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன அது வேணா உங்கள் வீட்டு பொண்ணா, இந்த வீட்டு பொண்ணை நீங்கள் கொடுமைலாம் படுத்தணும்னு நினைக்காதீங்க. அன்றைக்கி என்னமோ ஏதோ இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்ததும் நீங்கள் மணிக்கணக்கில் எங்கள் இப்போ வீட்டு பிள்ளையே வெளியே நிற்க வச்சுருக்கீங்க, கேட்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா. இங்கே பாருங்கள், கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், பூங்கொடி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு அவளுக்கு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னொரு கல்யாணன்றதெல்லாம். அதான் கல்யாணம் நடந்துருச்சுல்ல, ஏன் சொந்த பந்தவங்க யாராவது கேட்டால் கல்யாணம் நடந்துருச்சு இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே. அவங்க வீட்டு பையன் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சான், இப்படியெல்லாம் கடத்திட்டு போய் என்னென்னமோ நடந்ததுனால தான் இப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன, ஏன் கல்யாணத்தை நடத்தி தான் ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தையுமே கூட நல்லா ஏற்றி விடுறாங்க. உடனே இங்கே பேச்சு இருந்துட்டு ஏத்தா ராசாத்தி கொஞ்சம் சும்மா இருத்தா, எங்கள் வீட்டாளுக ஒன்றும் இப்போ பூங்கொடிக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காகலாம் இப்படி செய்ய மாட்டாங்க, 2 பேருக்கும் ஒரு நல்லது தானே செய்கிறாங்க, இதை எதுக்காக வேண்டான்னு சொல்லணும். நீங்களாவது சொல்லுங்கள், தயவு செஞ்சு பிரச்சனை எதுவும் வேண்டாம், கல்யாணம் ஆகிடுச்சு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை எப்படியும் வச்சு தானே ஆகணும், அதுக்கு இதே விமர்சையாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதில் எந்த தப்பும் இல்லைங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாருத்தா பேச்சு, நீ எதுவும் பேசாமல் அமைதியாரு, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல சரியா. நான் என் பொண்ணுக்கிட்ட பேசணும், என் பொண்ணுக்கு இதில் எல்லாத்துலேயுமே விருப்பமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என் பொண்ணுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனு அது இதுன்னு நீங்கள் விமர்சையாக செய்ய வேண்டியது எல்லாமே செய்ய முடியும். நான் என் பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் இவங்கக்கிட்ட சொல்கிறேன் இதெல்லாம் நடத்தலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஏதாவது உங்கள் அண்ணன் வீட்டாளுங்க ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு இந்த மஞ்சமலை சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பென்னி இருந்துட்டு எதுக்காகயா இப்படியெல்லாம் பேசி சண்டையை வளர்க்கணும், நல்லது தானே நாங்கள் செய்கிறோம். எங்கள் பாருங்கள் பென்னி, நான் நல்லா உங்ககிட்ட புரிகிற மாதிரி சொல்கிறேன், நான் பூங்கொடிக்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கணுன்றதை நான் சொல்கிறபடி தான் இங்கே நடக்கணும், உங்கள் இஷ்டமாக இங்கே எதுவுமே நடக்கவே கூடாது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மஞ்சமலை வந்து சொல்லிடுறாங்க. ஸோ
நம்ம பேச்சு இருந்துட்டு சைகை பண்ணுறாங்க. அண்ணா இங்கேருந்து போயிடுங்கண்ணே, நான் எப்படியாவது உங்களை பேசி சமாதானப்படுத்துகிறேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நீங்கள் கிளம்புங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம பெண்ணியுமே புரிஞ்சுக்கிட்டு செம்புலியை கூட்டிக்கிட்டு திரும்பவும் வீடு போயிடுறாங்க. இப்போ இங்கே நம்ம பூங்கொடிக்குமே துளி கூட இதில் விருப்பம் இல்லை தான். அதே சமயம் நந்தினி பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதையுமே கவனிக்கிறாங்க. இப்போது இங்கே பூங்கொடி வந்து இது நம்ம நந்தினி அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளைக்கிட்டே நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாங்க. உடனே தேன்மொழி இருந்துட்டு அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். என்னத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணி வாங்க, நீ உங்களது ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்புறம் வந்து நம்ம நந்தினிக்கிட்ட பேசிப்போம், இப்போ போய் ஃபோன் யார் பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி வந்து ஃபோனில் யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஸோ இப்போது ஃபோனில் வந்து நம்ம மஞ்சமலை தான், மஞ்சமலை கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அட்டென்ட் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தா எம்புட்டு டைம் உனக்கு நான் கால் பண்ணுறது, என்னத்தா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது படிச்சுக்கிட்டு இருந்தியா, வேலையாக இருந்தியாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க நம்ம பூங்கொடி இருந்துட்டு ஆமாப்பா இம்புட்டு நேரமாக படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், சொல்லுங்கப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏத்தா அந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குதா, என்கிட்ட எதுவுமே நீ சொல்லவே இல்லைத்தா, ஏதோ கல்யாணம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னத்தா நடக்குதாங்க, இது எல்லாமே உனக்கு பிடிச்சி தான் நடக்குதா, தெரிஞ்சு தான் நடக்குதா, என்னம்மா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை வந்து கேட்குறாங்க. பூங்கொடி இருந்துட்டு அப்பா இவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னையும் அழகரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும், நாங்கள் அந்யோன்யமாக வாழணும் அப்படின்னலாம் இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இங்கே சுத்தமாக நான் இடம் கொடுக்கவே மாட்டேன்ப்பா. அப்புறம் எப்படிம்மா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்லப்பா, இந்த வீட்டு ஆளுங்களோட முகத்திரை கிழிக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய பிளானு. மற்றபடி இந்த அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கணும், மருமகளாக நல்ல பேர் வாங்கணுன்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுப்பா. அதையும் தாண்டி எனக்கு நிறைய லட்சம் இருக்குப்பா, நான் நல்லா படித்து நான் டீச்சர் ட்ரைனிங்கெல்லாம் முடித்து டீச்சர் வேலைக்கு போகணும்ப்பா. அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா உங்களை நான் பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும். இதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே வேண்டாப்பா. அப்படி இருக்கிறப்போ இவங்க என்னென்னமோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்குமே இதில் துளி கூட விருப்பம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மஞ்சமலை இருந்துட்டு இங்கே பாருத்தா, நீ கவலையே படாத, உன்னுடைய விருப்பம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. நான் அந்த ஆளுங்கிட்டலாம் பேசுகிறேன் சரியா, அந்த மாயாண்டிக்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தவே நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம பூங்கொடி இருந்துட்டு அப்பா நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கப்பா, இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கல்யாணம் நடக்கிறதுன்றது அந்த அழகருக்குமே பிடிக்கல. நம்ம ஏன்ப்பா கெட்ட பேர் எடுத்துக்கணும், அந்த அழகரே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான். நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. எத்தா பூங்கொடி உன்னால் முடியுமா தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா உங்கள் பொண்ணால் முடியாதது என்னப்பா இருக்க போகுது, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அங்கே அம்மாவை குடும்பத்தை எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்கப்பா, ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கப்பா. அப்பா எதுவாக இருந்தாலும் இங்கே நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. ஸோ இப்போது நம்ம நந்தினி இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, பேசாமல் அந்த பூங்கொடிக்கிட்டே நம்ம பேசி பார்ப்போமா, அவள் என்னவோ இந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக தான் அந்த பூங்குடி புள்ள வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம பேசி நம்ம மனசில் உள்ளதெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக பூங்கொடியோட மனசு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளோட வாழ்க்கையை மனசில் வச்சு அந்த பிள்ளை இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை மாமாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம அழகர் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நந்தினி வந்து ஒரு யோசிக்கிறாங்க. ஸோ இது கரெக்டாக வருமா என்ன ஏதுன்னே அவங்களுக்கு புரியல. சரி இதை கேட்கலாமா வேண்டாமானும் யோசிக்கிறாங்க. இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம நந்தினியோட அம்மா அவங்களுக்கும் அப்படியே பயங்கரமாக கடுப்பாகுது, உச்சந்தலை வரைக்கும் அப்படியே மைண்டுக்கு டென்ஷனாக இருக்குது. ஏன்னா ஒரு கல்யாணத்தாவே இப்போ வரைக்குமே அவங்களால ஜீர்ணிக்க முடியல. பூங்கொடி எப்படியாவது பழி வாங்கணுன்றதுக்காக என்னென்ன முறையிலையும் அவங்கள காயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி கூட இன்ஸ்டிடியூட்டிலிருந்து வந்தப்போ அவங்க தான் வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சாங்க. ஸோ இப்படி ஏதாவது செஞ்சு அவளை கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் அவங்களுக்கு தெரியல, என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே பூங்கொடிக்கு கல்யாணம் நடக்கிற விஷயம் இந்த கருங்கல் பாண்டிக்கு தெரிய வருது. அப்படியே ரத்தமெல்லாம் கொதிக்குது. உடனே அவங்க கீப் வந்து கால் பண்ணுறாங்க. மாமா என்ன மாமா
அப்போல்லாம் பொண்ணு பார்த்த அன்றைக்கி கூட எனக்கு நீங்கள் கால் பண்ணிங்க. ஒரே ஒரு வாரம் எனக்கு டைம் கொடு, புது பொண்ணு கூட ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நின்று போச்சுன்னு ஒரு டைம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வரதும் இல்லை, என்கிட்ட ஃபோனும் பேச மாட்டேங்கிறீங்க மாமா. என்னாச்சு மாமா அப்படி சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் கருங்கல் பாண்டி பயங்கர கோவமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இங்கே பாரு, எனக்கெல்லாம் இனிமேல் கால் பண்ணாத. நான் அந்த பூங்கொடியை அடையாமல் விட மாட்டேன். என்னைக்கு அந்த பூங்கொடியை நான் அடையிறனோ, என் மனசு திருப்தி ஆகுதோ அன்னைக்கு தான் நான் உன்னை தேடி வருவேன். ஆனால் எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் ஏசு. நீ கவலையே படாத, நான் பார்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அந்த பூங்கொடியை எப்படியெல்லாம் அடையலான்றதை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அவனை ஊரறிய நடக்காமல் ஏதோ பஞ்சாயத்தில் கல்யாணம் நடந்ததுனால நல்லா சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு விமர்சையாக கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். அந்த அழகர் எப்படி பிளான் பண்ணி என்னுடைய கல்யாணத்தை அன்னைக்கு அந்த பூங்கொடியை தூக்குனானோ, அதே மாதிரி நான் அந்த கல்யாணத்தை எப்படியும் நடக்க விடாமல் அந்த பிள்ளைய தூக்கிடுறேன். தூக்கி அவள் கூட எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுமோ இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவள் என்னை விட்டுட்டு போகவே முடியாது. அப்படியே போனாலும் போயிட்டு போப்பார், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் அடைஞ்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மாமா மாமான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவோம், லைன் கட் ஆகிடுது. ச்சே, இந்த கருங்கல் பாண்டி ஏன் தான் இப்படி பண்ணுறான்? ஏதோ டெய்லியும் வந்துக்கிட்டு இருக்குவான், காசு எக்கச்சக்கமாக அள்ளி அள்ளி கொடுப்பான். இப்போ ரொம்ப நமக்கு காசுக்கே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு தெரிஞ்ச வேலைக்கு போய் கொஞ்சமாக சம்பாதிச்சு நேர்மையாக சந்தோஷமாக அவங்க வாழலாம். இப்படி ஒரு வேலையை பார்க்காம அப்படி அவங்க நல்ல முறையில் நேர்மையாக உழைச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளால் நிறைய குடும்பம், நிறைய பேரோட வாழ்க்கை கெடுது. ஸோ அவங்க அப்படி ஒரு வழியில் போகாமல் இருக்கலாம். ஸோ அதே சமயம் இந்த கருங்கல் பாண்டியுமே சரியான பொறுக்கி தான். ஸோ அவங்களுக்கு பூங்கொடி ஏற்றவங்க கிடையாது. அதே சமயம் அழகர் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். அழகரும் பூங்கொடியும் ஒன்று சேர்ந்து வாழலாம். இருந்தாலும் அழகரும் நம்ம நந்தினியும் லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே உயிருக்குயிராக நேசிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பூங்கொடிக்கும் நம்ம அழகருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் உண்டு. மாயாண்டி நினைக்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து நம்ம பேச்சியும் மஞ்சமலன்னு இவங்க எல்லாருமே குடும்பமாக இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஆனால் மஞ்சமலை கூட மனசு மாறி மாயாண்டி கூட ஒன்று சேர்ந்து பழையபடி நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலான்ற மாதிரி கூட யோசிக்கலாம். ஆனால் இந்த சுடலையும் இந்த ராசாத்தையும் சேர்ந்து கண்டிப்பாக அதை நடக்கவே விட மாட்டாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இன்றைக்கி நம்ம மாயாண்டி குடும்பத்துக்கும் மஞ்சமலை குடும்பத்துக்கும் பெரிய பகை இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம், அதுக்கு பின்னாடி இருந்தது யார் அப்படின்னா அந்த சுடலையும் ராசாத்தையும் தான். ஸோ அவங்களால தான் மிகப்பெரிய பிரச்சனை நடந்து 2 பேருக்கும் தீராத ஒரு பகையை உண்டாக்குனதுன்னு கூட சொல்லலாம். இப்போது இங்கே நம்ம நந்தினி சரி தைரியமாக போய் நம்ம பூங்கொடிக்கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி ரூமில் தனியாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ தான் பூங்கொடிக்கிட்ட போயிட்டு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம பூங்கொடி நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், சொல்லுங்கள், நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், என்ன பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம பூங்கொடி இல்லைங்க, நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உங்களோட முகமே சரியில்லை, ஒரு நாள் கூட நீங்கள் சிரித்து நான் பார்த்ததே கிடையாது, எல்லாருமே ஓரளவுக்கான இதாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் தான் ரொம்பவே டல்லாக இருக்கீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்க, அதான் அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், சொல்லுங்கள் என்னாச்சுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை நீங்கள் காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதனால் வீட்டில் அனுப்பாமல் இருக்காங்களா, இல்லை வேறு என்னங்க பிரச்சனை, உங்களுக்கு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நந்தினி என்னங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, உங்களை நம்பி நான் அதெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பூங்கொடி சொல்கிறாங்க, இங்கே பாரு பிள்ளை, நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது, எனக்கும் மனசாட்சின்றது ஒன்று இருக்குது, என் அப்பா கையை வெட்டி மாயாண்டி அவங்க என் அப்பாவை ரொம்ப கஷ்டப்பட விட்டாங்க,
இப்போ வரைக்குமே என் அப்பா ஒத்த கையால் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு நாளும் என் அப்பா கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து எனக்கு அப்பத்துலேருந்து தான் அவர் மேலே ஒரு கோவம், அதாவது பழிவாங்குற எண்ணம் இதெல்லாமே வந்துச்சு. உங்களுக்கே சொல்லுங்கள், உங்களுக்கு உங்கள் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா உங்களுக்குமே கஷ்டமாக இருந்திருக்கும்ல. அதாவது அதுக்கு காரணமானவங்க மேலே உங்களுக்கு கோவம் இருக்க தானே செய்யும். உடனே நந்தினி இருந்துட்டு, நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தாங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மாயாண்டி மாமாவும் ரொம்ப கெட்டவரெல்லாம் கிடையாது, ஏதோ சூழ்நிலை காரணமாக தான் இப்படி நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போது பூங்கொடி இருந்துட்டு, சரி சரி நீங்களும் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. பூங்கொடி இருந்துட்டு, நீங்கள் தயங்காதீங்க, உங்களை நான் என் ஃப்ரெண்டாக தான் நினச்சி கேட்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நந்தினி இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நந்தினி என்ன ஏதுன்னு சொல்லிடுடி, நீ அழகர் மாமாவை எந்த அளவுக்கு உயிருக்குறா நேசிக்கிற, நீங்கள் எப்படியெல்லாம் பழகுனீங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிருடி, இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, திரும்பவும் இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த நடக்கிற பூஜையினால் அழகர் மாமாவோட மனசு மாறினாலும் மாறிடும், இதுதாண்டி உனக்கு கடைசி சான்ஸு, நீ பேசாமல் இந்த பூங்கொடி கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுடி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து தனக்கு தானே தான் பேசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பூங்கொடி கிட்ட சொல்கிறதுக்கான தைரியம் வரவே இல்லை, ஒரு மாதிரி தயங்குறாங்க. பூங்கொடி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் ஏங்க இம்புட்டு தயக்கம், நீங்கள் தயங்காதீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நந்தினி சொல்கிறாங்க, அது வந்துங்க அழகர் மாமாவை நான் சின்ன வயசுலேருந்து உயிராக நேசிச்சுங்க, நானும் அழகர் மாமாவும் எப்படியெல்லாம் பழகியிருக்கும் தெரியுமா, 2 பேரும் உடம்பளவில் தான் நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழலே தவிர மனசளவில் புருஷன் பொண்டாட்டியாக நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோங்க, அந்த அளவுக்கு நாங்கள் உயிராக நேசித்தோம். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து அழகர் மாமா உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம நந்தினி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டால் எங்கள் நம்ம பூங்கொடி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எனக்கு காலையில் கூட கேட்டிருப்பாங்க நம்ம தேன்மொழிக்கிட்ட, அதாவது நந்தினி ஏன் அழுதுகிட்டே இருக்காங்க, என்னாச்சு, அழகரும் அவங்க அதாவது நந்தினியும் லவ் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ தேன்மொழி இருந்துட்டு அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைச்சி மழுப்பியிருப்பாங்க. இப்போது நம்ம நந்தினி இப்படி சொன்னதுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க நான் அழகர் மாமாவை உயிராக நேசிக்கிறேன், அவரோட மனசில் உள்ளதை எல்லாமே வெளிக்காட்டல அப்படின்னாலுமே என்னால் அப்படி இருக்க முடியலைங்க, நான் அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு அழகர் மாமா நமக்கு இல்லை அப்படின்றத ஏற்றுக்கிட்டு நார்மலாக இருக்கணும்னு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேங்க, சத்தியமாக அதை என்னால் முடியல, என்னமோ தெரியல, அவரை நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி உயிராக நேசித்தேங்க, வாழ்ந்தா அழகர் மாமா கூட தான் வாழணும், அவரை தாண்டி வேறு இன்னுமே நமக்கு வேண்டான்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே ஆசைலாம் வச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமாங்க. என்னைக்கு உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆச்சோ அன்னைக்குலேருந்து நான் ஒரு நடப்போன மாதிரி தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் மனசில் அப்படியே ஒரு மாதிரி ரணமாக அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கேங்க. நான் உயிரோடு தான் இருக்கேனா அப்படின்றதே எனக்கு ஞாபகம் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவே நொந்து போயிருக்கேங்க. கண்ணாடி உடஞ்ச மாதிரி சுக்கு சுக்காக என் காதல் உடஞ்சி கிடக்குதுங்க. கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாதுன்னு தெரியும், அதே மாதிரி தான் என் காதலையும் திரும்ப ஒட்ட வைக்க முடியாதுன்னு அழகர் மாமா கூட ஒன்று சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டு பார்க்கணும். அதாவது நீங்கள் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருந்தா கூட நான் ஏதோ அப்படி அதாவது உங்ககிட்ட இந்த விஷயத்த கேட்டுக்கவும் மாட்டேன், அதாவது நான் அவரவே நினச்சிக்கிட்டும் இருந்திருக்க மாட்டேன், எப்படியாவது நான் இதிலேருந்து வெளியே வரணுன்ற மாதிரி தான் யோசிச்சுருப்பேன். ஆனால் நீங்கள் அவரை நேசிச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டுக்கு வர கிடையாது. அழகர் மாமாவும் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை கடத்தினாங்க, நீங்களும் ஒரு காரணத்தை வச்சு அதாவது பழி வாங்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்க. அதான் நீங்கள் அழகர் மாமாவை எனக்காக விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து அழுதுகிட்டே கேட்குறாங்க. பூங்கொடி இருந்துட்டு, எங்கள் பாரு புள்ள, நான் உனக்காக, அதுவும் உன்னை நான் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னேன், கண்டிப்பாக உனக்காக ஒரு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதாவது என்ன அப்படின்னா உன் அழகர் மாமா உனக்கு தான், ஆனால் அந்த அளவுக்கு அவன் நல்லவனான்றது தான் என்னால் ஏற்றுக்க முடியல. சரி சரி அதெல்லாம் உங்களோட இது, இங்கே பாரு, நீங்கள் இந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க,
என்ன அப்படின்னா, நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழுவேன், அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த வீட்டுக்கு நான் எதுக்காக வந்தேனோ அந்த வேலையை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போய்க்கிட்டே இருப்பேன். இந்த அழகர் மேலெல்லாம் சுட்டு போட்டாலும் எனக்கு காதல், அன்பு, பாசம்னு இது எல்லாம் எதுவுமே வரவே வராது. இங்கே பாரு, நான் இந்த வீட்டுக்கு என்னத்துக்கு வந்தனோ அதை செஞ்சு முடிச்சுட்டு நான் போயிடுவேன். அழகர் உனக்கு தான். நான் அவர் கூட ஒன்று சேர்ந்தெல்லாம் வாழ வரல. அதை ஃபஸ்ட்டு நீ நினச்சிக்கோ. நீ ஆசைப்பட்ட அழகர், உயிருக்கு உயிராக நேசித்த அழகர் உனக்கு மட்டும்தான். நான் வேணா உனக்கு வாக்கு கொடுக்குறேன், ஏன் சத்தியம் கூட பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நந்தினிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. ஆனால் அதுக்காக இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கெட்ட குடும்பம்லாம் இது கிடையவே கிடையாது. என் மாமாவும் சரி, என் அத்தையும் சரி, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே சரி, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதவங்க. அன்றைக்கி ஏதோ உங்கள் அப்பாவுக்கு நடந்த கொடூரம் நடந்திருக்க கூடவே கூடாத விஷயந்தான். இருந்தாலும் அது யதார்த்தமாக தெரியாமல் நடந்த விஷயந்தான் நான் சொல்லுவேன். அதுக்காண்டி மாயாண்டி மாமா நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டை பழி வாங்காமல் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்காக வேணால் நான் அந்த அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழாமல் என்னுடைய வேலை முடிஞ்சதும் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வீட்டை பழி வாங்காமல் போகணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே நான் எதுக்காக வந்திருக்கேன்ற விஷயத்த முதல்லையே நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன். அதுக்காக இந்த வீட்டில் உள்ளவங்களோட கையை எடுக்குவேன், தலையை எடுப்பேன், காலை எடுப்பேன் அப்படின்னலாம் நான் சொல்ல வரல. இவங்களோட சுயர்பம் என்னன்றதை இந்த ஊருக்கே நான் நிரூபித்து காட்டணும். இவங்க எல்லாருமே நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட முகத்திலேயே கிழிக்கணும், அப்படி தான். மற்றபடி கொலை பண்ணிவிட்டு குத்திட்டு ஜெயிலுக்கு போகிற ஆளெல்லாம் நான் கிடையாது. அந்தளவுக்கு நான் கொடூரமானவளும் கிடையாது. சரி நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு, நீ கவலையே படாத. நீ நினச்ச மாதிரி, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, நீ காதலிச்ச அழகரவே கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்ப. கண்டிப்பாக அதுக்கு நான் உனக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பூங்கொடி போயிடுறாங்க. நம்ம நந்தினிக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இப்போ நம்ம பூங்கொடி இப்போது நம்ம நந்தினிக்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கலாம். அவங்களோட எண்ணமே அதான், இந்த குடும்பத்தோட முகத்திரையை கிழிக்கணுன்றது தான். ஆனால் மாயாண்டி இந்த விஷயத்த நடக்கவே விட மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா தங்கச்சிக்கிட்ட, அதாவது பேச்சுக்கிட்ட வாக்கு கொடுத்துருப்பாங்க. என் பிள்ளை அழகருக்கு பூங்கொடி தான் கல்யாணம் பண்ணிட்டு வருவேன், இந்த வீட்டோட மருமக பூங்கொடி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நடக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது முடியாத சூழ்நிலை அது நடக்கவே நடக்காதுன்னு என்ற ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா மஞ்சமலை நம்ம பூங்கொடிக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அழகர் பண்ண ஒரு தப்பான விஷயத்தினால இன்றைக்கி பூங்கொடி அழகருக்கு ஒய்ஃபாக வந்துட்டாங்க. ஸோ கல்யாணம்னு பண்ணிட்டா கண்டிப்பாக இதை யாராலும் மாற்ற முடியாது. ஒருவேளை பூங்கொடியோட மனசை மாற்றி அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கான நிறைய முயற்சி நம்ம மாயாண்டி பண்ண நம்ம பூங்கொடியோட மனசு கண்டிப்பாக மாறலாம். பூங்கொடி இப்போ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலப்போக்கில் சூழ்நிலை யாரை எப்படி வேணாலும் மாற்றும் இல்லையா? ஸோ அப்படி நம்ம பூங்கொடி மனசு மாறத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அழகரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அழகரை விட்டு போகிறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு வராமல் இருக்கலாம். இப்படி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது நம்ம பூங்கொடி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இங்கே நம்ம நந்தினியோட மனசை குளிர வச்சிருச்சு. பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது இங்கே கிச்சனுக்கு போயிட்டு வயிறு நிறைய அப்படியே சாப்பிட்றாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நந்தினி வயிறு நிறைய சாப்பிட்டு. இப்போது பசி அடங்க வயிறு ரொம்ப தட்டு நிறைய சாப்பாடு போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம தெய்வானை வராங்க. பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நந்தினி, என்னடி எப்போவுமே நீ இப்படி சாப்பிட்றவ தான், ஆனால் அழகருக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து இந்த மாதிரி சாப்பிட்டு நீ ரொம்ப நாள் ஆச்சேடி. நீயா போட்டுக்கிட்டு இப்படி சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேடி, உன் முகத்தில் ஒரு பொழிவு தெரியுது. என்னடி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, உன் சந்தோஷத்துக்கு என்னடி காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினி இருந்துட்டு விஷயத்த சொல்லவும் இதை கேட்ட இங்கே நம்ம தெய்வானை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடி, அவள் வாயாலேருந்தே இப்படி உனக்கு சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா அவள் தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்த நான் அழகர் மாமா வந்ததும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அழகருமே வீட்டுக்கு வரப்போ இங்கே நம்ம நந்தினி இந்த விஷயத்த சொல்லவும் அழகருக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இவ இந்த சனி எப்போ போய் தொலையும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க.
இங்கே நம்ம நந்தினி இருந்துட்டு, மாமா எப்படியோ மாமா இந்த பூங்குடி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம் மாமா. அந்த நாள் எப்போன்னு நான் ஏங்கிக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினி நீ சொல்கிற விஷயமெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இந்த தருதலை எப்போ போய் தொலையும்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து திரும்பவும் இன்னொரு கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நந்தினி. என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நம்ம நினைப்போம். நீயும் நானும் கண்டிப்பாக ஒன்று சேருவோம் நந்தினி, நீ கவலைப்படாத. அது மட்டும் இல்லாமல் இந்த பூங்கொடி கூட கடைசி வரைக்கும் நான் ஒன்று சேர்ந்தெல்லாம் வாழ மாட்டேன். அது எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்னாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது